வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகன் ஐசக் மறுபடியும் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை பத்தி நான் உங்க எல்லாருக்கிட்டையும் பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம பள்ளிக்கூடத்துல பாலியல் கல்வி, அதாவது செக்ஸ் எஜுகேஷன் தேவையா, தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஏன் நான் இதை எப்படி சொல்றேன்னா, இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா பள்ளி சிலிபஸ்ல வந்து செக்ஸ் எஜுகேஷன் தனியா வந்து இல்லை. ஆனா இதோட முக்கியத்துவம் உங்க எல்லாருக்கும் புரியும்னு நான் நினைக்கிறேன். இது ஏன் நான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி அடாலசன்ட் ஏஜ்ல வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ் வரும். அதாவது முக்கியமா வந்து ஆப்போசிட் செக்ஸ் கூட அட்ராக்ஷன் வரும். மோஸ்ட்லி நம்ம பள்ளிக்கூடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு கோ எஜுகேஷனா இருக்கும், இல்லைன்னா வந்து ஜெண்டர் பேஸ் ஸ்கூல் வந்து இருக்கு. ஸோ ஒரு காலகட்டத்தில் அவங்க 13-14 வயசு வந்து நோக்கி போகும்போது, அடாலசன்ஸ் ஏஜ்க்கு போகும்போது, டீனேஜரா அவங்க ஆகும்போது அவங்களுக்கு இந்த பாலியல் விஷயங்கள் வந்து சில பேருக்கு வந்து சரியா புரியாம இருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வன்முறைகள் நடக்குது. பாலியல் கொடுமைகள், பாலியல் வன்முறைகள் தெரியாதனாலதான் வந்து நிறைய விஷயங்கள், இந்த டீனேஜ் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது வீட்டுல எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் பிள்ளைங்களுக்கு? அதாவது ஒரு பேரண்ட்ஸா இருந்து ஓப்பனா வந்து எத்தனை பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளைங்க கிட்ட இதை ஓப்பனா பேசுறாங்க? நம்ம சமுதாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாபிக் எடுத்தாலே வந்து யாரும் வந்து அவ்வளவு தைரியமா வந்து பிள்ளைங்க கிட்ட பேச மாட்டாங்க. அதாவது முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண் பிள்ளை வயதுக்கு வராங்கன்னா அந்த பெண் பிள்ளைக்கு வந்து அவங்க அம்மா வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய ஆலோசனைகள் சொல்லுவாங்க. எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது குட் டச், எது பேட் டச், ஆண்களோட எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுவே ஒரு ஆண் பையன் பெரிய பையனா ஆகும் பொழுது, அவனுடைய பருவ மாற்றம் வரும் பொழுது, அந்த பையனுக்கு யார் என்ன சொல்லி கொடுக்குறா? அவங்க அப்பா ஏதாவது சொல்லி கொடுக்குறாளா, இல்ல அவங்க வீட்டுல உள்ள அண்ணனோ இல்ல மாமாவோ யாராவது இந்த பருவ மாற்றம் ஆண்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுதா? நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ இந்த ஆண் பையன்கள் வந்து பருவம் வரும் பொழுது சில விஷயங்களை வந்து அவங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க? நிறைய கூற்று இருக்கு. அதாவது மீடியால இருந்து கத்துக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிறத வந்து ஒத்துக்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் சரியான விஷயத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கறது வந்து ஒரு கேள்விக்குறி. நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அவ்வளவு ஓப்பனா வந்து வீட்டுல வந்து நம்ம பேசுறது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அதனாலதான் இந்த பாலியல் கல்வி வந்து பாடத்திட்டத்துல சேர்க்கப்பட்டுச்சுன்னா எல்லாருக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல மட்டும் இல்லைங்க, முன்ன உள்ள காலகட்டத்திலயும் நிறைய டீனேஜ் பிரெக்னன்சிஸ் இருக்கு, செக்ஷுவல் அபியூஸ் இருக்கு. அதாவது இந்த டீனேஜ் வயசு, அடாலசன்ஸ் ஏஜ்னு சொல்ற வயசுல வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க வந்து நிறைய விஷயத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன்ஸ் வந்து நிறைய நடக்குது, நிறைய பிரச்சனைகள் வருது. இப்ப கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆன்லைன் சைட்ல ஒரு சோசியல் மீடியால உள்ளவங்க வந்து ஒரு பெண் பிள்ளைய வந்து அவங்களை கவர்ந்து அவங்க கூட வந்து பாலியல் உறவு வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை பிரெக்னென்ட் ஆகுற வரைக்கும் வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம சமுதாயத்துல டைரக்டா வந்து எல்லாருமே வந்து நம்ம பிள்ளைங்களை தான் வந்து குறை சொல்லுவோம். ஆனா பாடத்திட்டம், அதாவது அவங்களுக்கு சரியான விஷயங்கள், சரியான தகவல்கள் போய் சேருதா இந்த பிள்ளைங்களுக்கு அந்த டீனேஜ் வயசுலங்கிறது நம்ம அதையும் பார்க்கணும். அதனாலதான் நான் வலியுறுத்தி சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த பாலியல் கல்வி வந்து ரொம்ப முக்கியம். ஒரு வயசு வரும் பொழுது அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணுங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியணும். டீனேஜ்ங்கிறது வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கடந்து வந்திருக்கோம். நம்மளுக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டைரக்டா வந்து உட்காந்து இந்த பிள்ளைங்க கிட்ட நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய சமூக குடும்ப அமைப்பு வந்து அப்படி சில விஷயங்களை வந்து மறைச்சுதான் நம்ம பிள்ளைங்க கிட்ட வந்து பேசுவோம். ஆனா இதுவே ஒரு பாடத்திட்டமா வரும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். எது பாதுகாப்பான செயல், எது வந்து செய்யக்கூடாது, எது செய்யணுங்கிறது வந்து அவங்களுக்கு விளக்கம் அளிக்கலாமே. இது வந்து தப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பகிரங்கமா பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோமா, இந்த மாதிரி பாலியல் வன்முறைகள் வந்து நடந்துகிட்டே தானே இருக்கும். ஏன்னா வந்து இதோடைய பாதிப்பு என்னன்னு தெரியாதனால தானே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கல்வி வந்து பள்ளி பாடத்திட்டத்துல இருந்துச்சுன்னா நம்மளுடைய டீனேஜ் பிரெக்னன்சிஸ், இந்த டீனேஜ் சோஷியல் இஷ்யூஸ் எல்லாமே குறையும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த டிபேட் வந்து ரொம்ப காலமா பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி பாலியல் கல்வியை வந்து நம்ம பாடத்திட்டத்துல சேர்க்கலாமாங்கிற டிபேட் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இன்னும் டிபேட்ல தான் போயிட்டு இருக்கு. சில கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு, சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சில கண்ட்ரிஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கு. இப்ப நம்ம இந்த பேசுற விஷயம் வந்து எதிர்கால ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை எதிர்காலத்துல இந்த விஷயத்த வந்து பாடத்திட்டமா சேர்த்தாங்கன்னா நிறைய வன்முறைகளை, அதுவும் குறிப்பா பாலியல் சம்பந்தப்பட்ட நிறைய குற்றச்செயல்களை நம்ம தடுக்கலாங்கிறத வந்து என்னுடைய ஆழமான கருத்து. முதல்ல நான் சொன்ன மாதிரி தாங்க, நம்ம குடும்ப அமைப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய பாதுகாப்பு விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுப்போம். இதுவே ஆண் பிள்ளைன்னு வரும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்றது இல்ல. இதுல என்ன தயக்கங்கிறது எனக்கு புரியல. ஒரு அப்பா சொல்லலாம், ஒரு அண்ணன் சொல்லலாம்,
மாமா சித்தப்பா அப்படின்னு ஒரு குடும்பத்துல இருந்தாங்கன்னா ஒரு பையன் பருவத்துக்கு வரும்போது அந்த பருவ மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி நடத்துக்கணுங்கிறத வந்து அந்த பையனுக்கும் நீங்க வந்து சொல்லிக் கொடுக்கலாமே. சமுதாய ரீதியா பார்க்கும்பொழுதுதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பாலியல் கல்வி வந்து பள்ளி பாடத்திட்டத்துல வந்து சேர்க்கறது வந்து சரியான முடிவு தான் நினைக்கிறேன். நீங்க எதுவுமே வந்து முழுசா எக்ஸ்போஸ் பண்ண போறது இல்ல. பாதுகாப்பான முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் இந்த பாலியல் கல்வியில வந்து சேர்த்துக்கிட்டு இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான் வந்து அதுல நம்ம பார்க்கணும். இங்க வந்து பகிரங்கமா எதையும் வந்து நம்ம வந்து பேச போறது இல்ல, பகிரங்கமா எதையுமே சொல்லிக் கொடுக்க போறது இல்ல. சில பேர் வந்து கேட்கலாம், இந்த மாதிரி பாலியல் கல்வி இல்லாதனாலதான் வந்து நிறைய பாலியல் தொந்தரவுகள், பாலியல் குற்றங்கள் நடக்குதான்னு கேட்கலாம். நான் வந்து அப்படி சொல்லல. என்னுடைய கருத்து என்னன்னா, பாலியல் கல்வியை வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிட்டீங்கன்னா, உங்க சிலபஸ்ல இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றச் செயல்களை குறைக்க முடியுங்கிறது தான் என்னுடைய ஆழமான கருத்து. அது மட்டும் இல்லைங்க, மறுபடியும் சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்காங்க. நீங்க ஒரு பெற்றோரா இருந்தீங்கன்னா உங்களை குழந்தைகளை கண்காணிச்சுக்காங்க. அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையா வர நம்ம எல்லாரும் ஒன்றா பாடுபடுவோம். நன்றி.